அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை ஒருவன் பெற்றுக்கொள்ள விரும்பினால், அல்லாஹ்வின் அன்பை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அவன் செய்ய வேண்டியது என்ன? சொல்ல வேண்டுமா? நோன்பு பிடிக்க வேண்டுமா? தாடி வைக்க வேண்டுமா? தலைப்பாகை கட்ட வேண்டுமா? மிஸ்வாக்கு தீட்டி தெரிய வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? ஒருவன் அல்லாஹ்வின் மஹப்பத்தை, அவனின் அன்பை பெறுவதாயின் அவன் என்ன செய்ய வேண்டும்? ஒருவன் தன்னுடைய மனைவியின் அன்பை பெறுவதாயின் என்ன செய்ய வேண்டும்? அவளுக்கு செய்தது போல் அவன் நடக்க வேண்டும். அவள் சொல்வது போல் அவன் நடக்க வேண்டும். அவளுக்கு தேவையானவைகளை எல்லாம் அவளுடைய காலடியிலே குவிக்க வேண்டும். அப்படியானால் அவளுடைய மஹப்பத்தை அவன் பெற்றுக் கொள்வான். அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை நாங்கள் பெற வேண்டும். அவனுடைய மஹப்பத் இருந்தா போதும், அவனுடைய அன்பு இருந்தா போதும். நரகத்துக்கென்று தீர்மானிக்கப்பட்டு நரகத்தின் நுழைவாயலிலே நாங்கள் நின்று கொண்டிருப்போம். எங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? நரகத்துக்கு இவர் போக வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட நேரத்தில் வரிசையாக நரகத்துக்கு போயிட்டிருப்பார்கள். அதில் நாங்களும் ஒருவராக நிற்கின்ற நேரத்தில் எங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? மரண தண்டனை விதிக்கப்பட்டவனுக்குள்ள நிலைதான் எங்களுக்கு இருக்கும். அவனுடைய நிலையை விட மோசமான நிலைதான் இருக்கும். மரண தண்டனை விதிக்கப்பட்டவன் என்றாலும் ஒரு தரம் தான் அவனுக்கு மௌத், அதோட விஷயம் முடிஞ்சு. நரகத்திலே மௌத் இல்லை. நரகத்துக்கு சென்றவன் மரணிப்பதில்லை. அவன் நரகத்திலே நீடூழி வேதனையை அனுபவித்துக் கொண்டுதான் இருப்பான். ஆகவே நரகத்தின் நுழைவாயலிலே நின்று கொண்டிருப்பவன் மரண தண்டனை விதிக்கப்பட்டவனை விட மிக கவலையுடையவனாக இருப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மஹப்பத்து, அவனுடைய அன்பு அணு அளவேனும் இருந்து விட்டால், யா அபுதி வரிசையில் நிக்க தேவையில்லை, நீ நமது மஹப்பத்துக்குரியவன், அன்புக்குரியவன், வா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனை அந்த வரிசையிலே இருந்து எடுத்து சுவர்க்கத்துக்கு அனுப்பி விடுவான். அதற்கு என்ன வேண்டும்? அவனுடைய அன்புதான் வேண்டும். அவனுடைய மஹப்பத்து எங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த மஹப்பத்தை பெறுவதாயிருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுத்தான். என்னுடைய மஹப்பத்தை இந்த அடியார்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் நாயகமே என்று. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை மஹப்பத் வைப்பான். அல்லாஹ்வுடைய மஹப்பத் எங்களுக்கு கிடைப்பதாயின் நாங்கள் யாரை பின்பற்ற வேண்டும்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். நாங்கள் இவ்விடத்தில் இருக்கிற ஆட்கள், ஒவ்வொரு ஆட்களும் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய மஹப்பத்து கிடைக்குமா என்கிறத தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி இருக்கின்றோமா என்று எங்களை நாங்களே பார்த்து கொண்டால் அல்லாஹ் எங்களை நேசிப்பானா நேசிக்க மாட்டானா என்பதை புரிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதென்றால் எப்படி? உதாரணமா வச்சுக்குவோமே, முஸம்மில் என்று ஒருவர் இருக்கிறார், அவரை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறோம். முஸம்மிலை பின்பற்றுவதென்றால் என்ன? ஃபீ அக்வாலிஹி வ அஃஆலிஹி வ அஹ்வாலிஹி
மூன்றையும் பின்பற்ற வேண்டும். முசம்மில் என்பவர் சாரம் உடுத்து, மிஷனல் போட்டு, தொப்பி போட்டு, தலப்பா கட்டுற ஆள் என்று வச்சுக்குவோம். நான் சொல்கிறேன், நீங்கள் முசம்மிலை பின்பற்றுங்கள் என்றால் நீங்களும் சாரம் உடுத்து, மிஷனல் போட்டு, தொப்பி அணிந்து, தலைப்பாகை கட்டினால் அவருடைய வெளிரங்கத்திலே நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். நீங்கள் லோங்ஸ் போட்டு டிஷர்ட்டை போட்டா முசம்மில பின்பற்றினவர்களாவீர்களா? இல்லை. அவர் எப்படி உடுத்தாரோ அப்படி உடுங்கள், அவர் எப்படி பேசினாரோ அப்படி பேசுங்கள். அவருடைய கொள்கை எதுவோ அதிலும் அவரை பின்பற்றுங்கள். ஒருவன் இருக்கான்னு வச்சுக்குவோம், நல்ல சாரண உடுக்கான், நெஷனல போடுறான் காண்டிக்கால் வரைக்கும். ஏன்டா நெஷனல் போடுறா? அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருந்தாங்க, அதனால போடுறது. ரசூலுல்லாஹ் முழங்கால் வரைக்கும் சட்டை போடலையோ, பென்னியனோட இருக்கலையோ, பென்னியன் மாதிரி லேசான கை வச்சு அரை கை போட்டுக்கிட்டு இருக்கலையோ. இவன் நினைச்சுக்கிட்டான் கரண்டிக்கால் வரைக்கும் சட்டை போடுவது ரசூலுல்லாஹ்வுடைய இத்திபா நினைத்துக் கொண்டான். தலைப்பாகை கட்டினார்கள், அதனால் கட்டுகிறாயா? கட்டு. நேஷனல் போட்டார்கள், போடுகிறாயா? போடு. தாடி வைத்தார்கள், வைக்க நீ வை. வெளிரங்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ பின்பற்றினவன் தான். அவர்களுடைய கொள்கை எதுவோ அந்த கொள்கை உன்னிடத்திலே இல்லையானால் நீ அவர்களை பின்பற்றினவனாக முடியுமா? இல்லை. முசம்மிலுடைய கொள்கை ஒன்று, அவனை பின்பற்றுவதாக சொல்லிக் கொண்டிருப்பவனின் கொள்கை இன்னொன்று. முசம்மிலை பின்பற்றினவனாக அவன் ஆக முடியுமா? முடியாது. ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பின்பற்றும் போதுதான் அல்லாஹ்வுடைய மஹப்பத் எங்களுக்கு கிடைக்கிறதாம் என்றால் அவர்களை வெளிரங்கத்திலும் லாஹிரிலும் உள்ரங்கத்திலும் பாத்தினிலும் பின்பற்ற வேண்டும். லாஹிரில் பின்பற்றதை பற்றி பேச தேவையில்லை. எல்லாரும் தாடி வைப்பாக, தொப்பி போடுவாங்க, தலப்பம் கட்டுவாங்க, கண்டவரை சட்டை போடுவாங்க, பின்பற்றுகிறார்கள். கொள்கையிலே பாத்தினிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறார்களா? ரசூலுல்லாஹை பின்பற்றுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. வெளிரங்கத்தில் மட்டும் பின்பற்றுமாறா சொல்லுகிறது? இல்லை. திவாஹிரி வல் பாத்தினி, வெளிரங்கத்திலும் உள்ரங்கத்திலும் அவர்களை பின்பற்றுங்கள். ஆத்மீகத்திலே அவர்களை பின்பற்றுங்கள், கொள்கையிலே அவர்களை பின்பற்றுங்கள். அப்போதுதான் நாங்கள் வெற்றி பெறலாம். இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் 1979 ஆண்டு இந்த மார்க்க பிரச்சினை, தௌஹீது பிரச்சினை, தௌஹீது புரட்சி காத்தாங்குடியிலே ஏற்பட்ட ஆரம்ப காலகட்டத்திலே நான் பல இடங்களில் பேசும்போது நான் சொல்லக்கூடிய இந்த தௌஹீத், நான் கூறக்கூடிய இந்த ஞானம் சரியானதா பிழையானதா என்று ஊர் மக்களாகிய நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால், நீங்கள் விசுவசிக்கின்ற, நீங்கள் கண்ணியப்படுத்துகின்ற சங்கைக்குரிய மௌலானா வாப்பா அவர்கள் காத்தான்குடிக்கு வருவார்கள். அவர்களிடம் கேட்டு பாருங்கள். அவர்கள் சரி என்று சொன்னால் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்கள் பிழை என்று சொன்னால் என்னை தூக்கி அறியுங்கள் என்று நான் பல கூட்டங்களிலே 1979 ஆண்டு பேசியிருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் மௌலானா வாப்பா அவர்கள் தங்களுடைய தீவிலே இருந்தார்கள், இலங்கையிலே இருக்கவில்லை. அவர்கள் இலங்கைக்கு வந்ததும் அந்த நேரம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையை, ஆரம்ப நிலையைத்தான் நாங்கள் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மக்காவிலே, 40 வருடங்கள் தொடர்ந்து வாழ்ந்த மக்காவிலே 40 வயது வரைக்கும் அவர்களுக்கு அங்கே எதிர்ப்பு இருக்கவில்லை. ஒரு சின்ன பொடியங்கூட ரசூலுல்லாஹை எதிர்க்கவில்லை.
ஒரு பெண் கூட நாயகத்தை எதிர்க்கவில்லை. அத்தனை பேரும் அல் அமீன் நம்பிக்கைக்குரியவர், சாதிக் உண்மையாளர் என்று சொல்லி ரசூலுல்லாஹை பெருமைப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்களோ அன்றிலிருந்து அவர்களுக்கு எதிர்ப்பு ஆரம்பமானது. அந்த நிலைதான் மௌலானா வாப்பா அவர்களுடைய நிலையும். காத்தாங்குடியில் எந்த ஒரு நபர் கூட மௌலானா வாப்பாவை தரம் குறைவாக கண்டவர் கிடையாது. எந்த ஒரு பெண்ணும் தரம் குறைவாக கண்டது கிடையாது. கடைசி பயணம் ஒரு சந்தர்ப்பத்திலே மௌலானா வாப்பா அவர்கள் காத்தாங்குடியில் இருந்து ஊருக்கு போன நேரத்திலே திறந்த ஜீப்ல வண்டியிலே மௌலானா வாப்பாவுக்கு கதிரை போட்டு அதிலே அவர்களை அமரச் செய்து முஹிதீன் தைக்கா பள்ளி வாயலில் இருந்து மெயின் வீதி வரை ஊர்வலமாக ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து குதூகலமாக ஆரவாரம் பண்ணி மெயின் ரோட் வரைக்கும் அழைத்து சென்று அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள். எப்போது மௌலானா வாப்பா அவர்கள் காத்தாங்குடிக்கு வந்து ரவுஃப் மௌலவி சொல்வது சரி என்று சொன்னார்களோ அந்த நேரத்தில் இப்லீஸ்களின் அதிகாரம் மேலோங்கியது. ஷைத்தான்கள் வெளிவர ஆரம்பித்தார்கள். ஆதாக்கள் எதிரிகள் தோன்ற ஆரம்பித்தார்கள். அன்று முதல் மௌலானா வாப்பா அவர்களுக்கு எதிர்ப்புகள் தோன்றின. எதனால்? தௌஹீதை சரி என்று சொன்னதினால், நான் கூறிய கருத்து உண்மையானது என்று சொன்னதினால் அந்த எதிர்ப்புகள் தோன்றின. ஒரு நாள் இதோ இருக்கின்ற பத்ரியா ஜும்மா பள்ளி வீதியில் ஒரு வீட்டிலே அவர்களுக்கு காலை சாப்பாடு மௌலானா வாப்பா அவர்களுக்கு. அந்த நேரம் அவர்களுடைய மூத்த மருமகனும் இங்கு வந்திருந்தார்கள், அவர்களுக்கும் சாப்பாடு. அந்த சாப்பாட்டுக்கு நானும் அழைக்கப்பட்டிருந்தேன். காலையில் அந்த வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் முஹிதீன் தைக்கா பள்ளி வாயல் பக்கத்திலே உள்ளவர்களிடமிருந்து ஒரு தகவல் வருகிறது. மௌலானா வாப்பா அவர்களின் ரூமுக்குள் இருந்த கட்டிலின் மீது குப்பை கூலங்கள், மலங்கள், அசுத்தங்கள் எதிரிகளால் போடப்பட்டு இருக்கிறது என்ற தகவல் வந்தது. மௌலானா வாப்பா அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நானும் அவர்களுடன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் இந்த செய்தி கிடைத்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். ஆனால் கண்ணிலே கண்ணீர் ததும்பிக் கொண்டிருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர்கள் சொன்னாலும் கண்ணிலே நீர் ததும்பிக் கொண்டிருந்தது. இத்தகைய செயல் அல்லாஹ்வுக்கு பொறுக்க முடியுமா? அல்லாஹ் பொறுப்பானா? தன்னுடைய அவுலியாக்கள், தன்னுடைய அம்பியாக்கள், தனக்கு விருப்பமானவர்களுக்கு யார் அநீதி செய்கின்றார்களோ அவர்களுடன் அல்லாஹ் போர் கொடுப்பானாம். மன் ஆதா லீ வலியன் ஃபகத் ஆலந்துஹு பில் ஹர்ப். என்னுடைய ஒலிமார்களில் ஒருவரை எவன் பகைத்தாலும் அவனை யுத்தத்திற்கு நான் அழைக்கின்றேன். அவன் என்னுடன் சமர் செய்து கொள்ளட்டும், அவன் என்னுடன் சமர் செய்ய வரட்டும் என்று ஹதீஸ் குத்ஸியிலே அல்லாஹ் சொல்லுகிறான். மௌலானா வாப்பா அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், மகன், இந்த காத்தாங்குடிக்கு நான் வருவது பணத்துக்காக அல்ல. என்னுடைய மாமாமார், என்னுடைய ஷேகுமார்கள் வந்து போன இடம், அதை பாழடைய விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் வருகிறேன். ஆனால் மக்கள் எனக்கு ஹதியா தருகிறார்கள். ஹதியாக்களை ஏற்றுக்கொள்வது ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு. அந்த அடிப்படையில் நான் ஏற்றுக்கொண்டு வருகிறேன். இந்த காத்தான்குடிக்கு வருவதனால் எனக்கு ஒரு சதம் தான் கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அது கூட போனாலும் கூட இந்த கொள்கைக்கு மாறாக நான் பேச மாட்டேன், சத்தியத்துக்கு மாறாக நான் பேச மாட்டேன் என்று மௌலானா வாப்பா அவர்கள் திட்டவட்டமாக என்னிடத்திலே சொன்னார்கள். அன்று முதல் மௌலானா வாப்பா அவர்களுக்கு எதிர்ப்புகள் ஆரம்பித்து விட்டன. அப்படி இருந்தும் கூட மௌலானா வாப்பா அவர்கள் இதை ஒரு சமாதானத்துக்கு கொண்டு வர வேண்டும், நம்முடைய ஹயாத்திலே செய்துவிட வேண்டும் என்று பெருமுயற்சி எடுத்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே
காலம் சென்ற மரஹூம் நியூ மஹீதீன் ஹாஜியாருடைய வீட்டிலே ஒரு கூட்டம், இது சம்பந்தமான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு அன்றிருந்த பிரமுகர்களும் காத்தான்குடி பிரமுகர்களும் இன்று இருக்கின்ற பிரமுகர்களில் சிலரும் கலந்து கொண்டார்கள். ஒரு சிலர் காலம் சென்று விட்டார்கள். மௌலானா வாப்பா அவர்களிடம், நீங்கள் இதை பெரும் பிரச்சனையாக ஆக்காதீர்கள், ரவுஃப் மௌலவி சொல்வது என்ன தெரியுமா என்று. இந்த கூட்டம் நடந்தது ஒரு இரவு நேரம். மௌலானா வாப்பா தங்களுடைய கையை இப்படி காட்டினார்களாம். கையுடைய நிழல் கீழே தெரிந்ததாம். கேட்டார்களாம், நிழல் வேறு கை வேறா, இரண்டும் ஒன்றா என்று கேட்டார்களாம். கையிலே இருந்து வருகிறதே நிழல், லைட்டு வெளிச்சத்துக்கு வருகின்ற நிழல், அது வேறு கை வேறா அல்லது இரண்டும் ஒன்றுதானா என்று கேட்டார்களாம். கேட்ட நேரத்தில் காலம் சென்று விட்டார் ஒரு மனிதர். அவர் சொன்னாராம், இவர் தங்கள் ரவுஃபுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற பாணியில ஆரம்பிக்காரு கதையை, நாம எல்லாரும் எழும்புவோம் என்றாராம். எழும்பி விட்டார்கள். மௌலானா வாப்பா அவர்களுடைய ஹயாத்திலே இதை எப்படியாவது சில உதாரணங்களை விளங்கப்படுத்தியாவது சமாதானத்தை ஏற்படுத்துவோம் என்று முயற்சி செய்த மகான்